walking close to thee. Hallelujah. Let's turn our Bibles to the book of Matthew, the Gospel, 24th chapter. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். Most of us know that this chapter, நம்மில் அநேகர் இந்த அதிகாரத்தை அறிந்திருக்கிறோம். many times you must have heard many sermons also based on these truths. இந்த 24ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் அநேக பிரசங்கங்களையும் நாம் அநேக நேரங்களில் கேட்டிருக்கிறோம். When the disciples of Jesus came to him and asked him to tell them about the signs of his coming and the end of the world, ஆண்டவராகிய இயேசுவினுடைய ரகசிய வருகை குறித்ததான அடையாளங்களையும் இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றியும் நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்ட பொழுது, Jesus told them 7 major signs. இயேசு அவர்களுக்கு 7 பெரிய அடையாளங்களை அவர் குறிப்பிட்டு கொடுத்தார். These are all very common. Many times you must have heard messages on that. அவைகளில் சில காரியங்கள் பொதுவான காரியங்கள் நம்முடைய தேவனுடைய செய்திகளில் நாம் அடிக்கடி கேட்கிறதான காரியங்களாக இருக்கிறது. Today I want to give stress to only one word, that is 39. நான் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது 39ஆம் வசனத்தில் இருக்கிற காரியம். ஜனப்பிள்ளையும் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலும் நடக்கும். And knew not until the flood came and took them all away, so shall also the coming of the Son of Man be. By the way, I may ask you one question. You may not answer me, but still I ask. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் தர முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் அதை கேட்கிறேன். In a spiritual life, where are we heading to? What is our goal? நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுகிறோம்? நம்முடைய லக்கு, நம்முடைய குறிக்கோள் தான் என்ன? Yeah, we must be found in his coming. Good. ஆம், அவருடைய வருகையில் நாம் காணப்படுவதுதான் நல்லது. All other things are temporary. அதை தவிர மற்ற எல்லா காரியங்களும் தற்காலிகமான காரியங்களே. We are conducting a convention, big convention. நாம் இப்பொழுது ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்தி கொண்டிருக்கிறோம். And we may say by the end of the convention, God did marvelous things. ஆண்டவர் இந்த கன்வென்ஷனில் அநேக அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள் செய்கிறார். The next day the Lord comes. அடுத்த நாள் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால், These wonders are nothing to do with our lives. இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் நடைபெற்றதனால் ஒரு பிரயோஜனமும் இராமல் So போய்விடும். the only objective, goal or aim in our life should be, if Jesus comes now, we must be fond of him. ஆகையினால் நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒரே குறிக்கோள், ஒரே லக்கு, நம்முடைய ஜீவியத்தினுடைய நோக்கம் எல்லாம் இப்பொழுது இயேசு வந்தாலும் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே இருக்கட்டும். In Titus 2:14, Paul writes to Timothy saying, Titus saying, that is a blessed hope. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தீத்துவுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இதுவே நம்முடைய ஆனந்த பாக்கியம். It's a blessed hope. அது நம்முடைய ஆசீர்வாதமான நம்பிக்கை. Every child of God should have this hope. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yes, and he also gives certain other things, how a child of God can attain this hope. மற்ற காரியங்களையும் அவர் குறிப்பிடுகிறார், எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி ஆனந்த பாக்கியமாகி அந்த நம்பிக்கையை அடைந்து கொள்வது என்பதை பற்றி. Saint Paul again writes to the Corinthians, if we have hope in the Lord only for the things in this world, we are all of men most miserable. அதே பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபையாருக்கு மீண்டும் எழுதும் பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளா இருந்தால் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கல நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய்விடுவோம் என்று சொல்லுகிறார். Again Jesus said, what shall a man profit if he gains the whole world and loses his own soul? மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் முழு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? If he loses his soul, அவன் தன்னுடைய ஆத்மாவை அவன் இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன? So in all these things Jesus gives more emphasis that our soul is very very important than the body, and our eternal life is more important than our life on this earth, and the eternal promises and the blessings are more important than the earthly blessings. ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு மிகவும் முக்கியப்படுத்துகிறது எதுவென்றால் நம்முடைய ஆத்துமாவே, நம்முடைய சரீரம் அல்ல. அதே போல நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. அதே போல நித்தியத்தை குறித்துதான அந்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களுக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். In the days of Jesus there was 2 sects, major people. One group are called the Greek and other group Jews. இயேசு வாழ்ந்ததான நாட்களில் 2 கூட்டம், ஒரு கூட்டத்தார் அவர்கள் 2 கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் கிரேக்கர்கள், மற்றவர்கள் யூதர்கள். The Greek people are very wise. கிரேக்கர்கள் அவர்கள் மிகவும் ஞானம் உள்ளவர்கள். The Jews were always looking for sign for everything. ஆனால் யூதர்களோ எல்லா காரியத்துக்கும் அடையாளங்களை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். In our church also these 2 groups are there. நம்முடைய சபையிலும் கூட இப்படிப்பட்ட 2 கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும். One group of people will always ask questions. ஒரு கூட்டத்தார் எப்பொழுதும் கேள்வி கேட்கிறவர்களாக இருப்பார்கள். The young man asks a scientist, how can I become a scientist?
ஒரு வாலிபன் ஒரு விஞ்ஞானியின் இடத்தில் போய் ஒரு சயின்டிஸ்ட போய் நான் எப்படி ஒரு விஞ்ஞானியாக மாறுவது என்று கேட்டான். He says it's very easy. அவன் சொன்னான் இது மிகவும் சுலபமான காரியம். The number of questions that you raise in the mind about anything will make you a scientist. நீங்கள் எத்தனை கேள்விகள் எழுப்புகிறீர்களோ அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுதான் உங்களை விஞ்ஞானியாக மாற்றும். If you want to be wise spiritually, அவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் ஞானவான்களாய் மாற விரும்பினால், anything and everything that you hear, there must be a question rising in your mind. எந்த காரியத்தை நீங்கள் கேட்கும் பொழுதும் Why, how, what, when? உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி எழும்ப வேண்டும், ஏன், எதற்கு, எப்பொழுது, எப்படி என்று. So the Jews never used to ask questions like the Greek. ஆனால் கிரேக்கர்களை போல யூதர்கள் கேள்வி கேட்கிறவர்கள் அல்ல. ஆனால் காகம் கருமையா இருக்கிறபடினால், கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால் ஜனங்கள் அதை அருவருப்பான ஒரு அழகற்ற பறவையாக பார்க்கிறார்கள். It's very wise. ஆனால் அது மிகவும் ஞானமுள்ள பறவை. The crane looks very beautiful, white. ஆனால் கொக்கு பாருங்கள், அது மிகவும் அழகாக இருக்கும், வெண்மை நிறத்தில் இருக்கும். Yes, but it's a fool. ஆனால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு பறவை. Yeah. Place that people are in between two fixes, that is emotional and intelligent. அநேக சபைகளில் அநேக ஜனங்கள் இரண்டு காரியத்துக்கு இடையில் இருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் எழுச்சி அல்லது அவர்கள் ஞானவான்களாக இருப்பார்கள். Majority are emotional people. ஆனால் ஏறக்குறைய அநேகர் இந்த எழுச்சி நிறைந்த ஜனங்களாகவே இருப்பார்கள். Very few people become intelligent people. ஒரு சிலர் மாத்திரம்தான் ஞானவான்களாக இருப்பார்கள். If I say shout, everybody, நான் எல்லாரையும் பார்த்து எல்லாம் சத்தமிடுங்கள் என்று சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? What do you do there? Pastor said. நீங்கள் உடனடியாக சத்தமிடுவீர்கள், ஏனென்றால் பாஸ்டர் சொல்லிவிட்டார். So implicitly obey the pastors whatever they say. உடனடியாக காரணம் இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படிந்து விடுவீர்கள், ஏனென்றால் பாஸ்டர் சொல்லிவிட்டாரே. Yes, you will never ask your question, why pastor told us to shout? நீங்கள் உடனடியாக கேள்வி கேட்க மாட்டீர்கள், ஏன் நம்மை பார்த்து பாஸ்டர் சத்தமிட சொல்லி இருக்கிறார் என்று. And therefore after 2 hours of sermon, ஆகையினால் 2 மணி நேர செய்திக்கு பிற்பாடு, if I ask one question to the audience, they won't answer me. It is my experience of sharing. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டால் அவர்கள் எனக்கு பதில் சொல்லுகிறது இல்லை. So we must always raise up questions in mind. ஆகையினால் நம்முடைய மனதில் எப்பொழுதும் நம் கேள்வி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Then only we can understand things truly. அப்பொழுதுதான் உண்மையாக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். That is the principle of Socrates. அதுதான் சாக்ரட்டிஸ் உடைய தத்துவமாக இருந்தது. Making people understand very unique things, are so familiar with the familiar things. பழக்கப்பட்டதான காரியங்களை ஆதாரமாக கொண்டு புதுமையான காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். Means of questions and answers. ஆனால் So in 39th word Jesus said, 39ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், the people knew not until the flood came and took them all away. So shall also be at the coming of the Son of Man be. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் ஜனங்கள் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Luke writes in his book in 17th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதும் பொழுது, there also Jesus quoted 2 things. அங்கேயும் இயேசு 2 காரியங்களை குறிப்பிட்டார். As sign before the coming of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள். In 27th verse Jesus said, 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. They did eat, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered into the ark, and the flood came and destroyed them all. He mentioned 2 people. One is Noah and the other is Lot. Because in the days of these 2 people, God sent a big deluge or a judgment on the earth. இங்கு 2 நபரை குறித்தவர் குறிப்பிடுகிறார். ஒன்று நோவா, மற்றொன்று லோத்து. ஏனென்றால் இந்த 2 நபர்கள் வாழ்ந்ததான காலகட்டத்தில் ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். During the days of Noah, God destroyed the world for the sake of the sin and the iniquity of the people. ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகரித்தபடியினால் நோவாவின் நாட்களில் தேவன் ஜலப்பிரளயத்தினால் ஜனங்களை பூமியை அழித்தார். Yes, the whole earth was filled with violence. முழு பூமியும் கொடுமையினால் நிறைந்திருந்தது. God couldn't tolerate it. அந்த அக்கிரமங்களை தேவனால் சகிக்க முடியாதிருந்தது. Therefore he destroyed. ஆகையினால் தேவன் அவர்களை அழித்து போட்டார். But one righteous man found favor in the sight of God. He was Noah. ஆனால் ஒரே ஒரு மனிதன் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றான், அவன் நோவா. It's a very old story. அது ஒரு பழைய கதை. But still some secrets are there which have not been ஆனால் revealed to us so far. இன்னும் அதில் சில ரகசியங்கள் மறைந்தே இருக்கிறது, அவைகள் இன்னும் உங்களுக்கு வெளிப்படவில்லை. In verse 27 the Lord said, 27ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், the day Noah entered the ark, God's judgment came.
நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் அன்றுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வந்தது. The flood came and destroyed everybody. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. In 29th verse, Jesus again said, 29ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், the same day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed all of them. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. From these two verses, what do you understand? இந்த இரண்டு வசனங்களில் இருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? Why did Jesus very specifically, precisely mention these two things? ஏன் இயேசு குறிப்பாக இந்த ரெண்டு காரியங்களை மாத்திரம் எழுதுகிறார்? When Noah and the family entered the ark, the flood came நோவாவும் and destroyed everybody. நோவாவும் குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்த நாள் அன்றுதானே ஒரு ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. Similarly, அதே போல when Lot went out of Sodom, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே God rained brimstone and fire from heaven வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது and destroyed all those people. எல்லா ஜனங்களையும் அழித்து போட்டது. Tell me, why did Jesus say these two things, or why he mentioned these two things? இயேசு ஏன் இந்த இரண்டு காரியங்களையும் குறிப்பிட்டார் சொல்லுங்கள். The secret is, the day the church will be taken up, God will send judgment on this earth, even now. ரகசியம் என்னவென்றால் இப்பொழுதும் கூட இந்த சபையானது கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வரும். So God's judgment is delayed or deferred because the church is not ready to be found in the rapture. ஆகையினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்னும் ஏன் தாமதிக்கிறது என்றால் கர்த்தருடைய சபையானது கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக. It is already said in Hebrews 9:28 that once to die and thereafter the judgment is appointed unto all men. எபிரேயர் 9:28 ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முறை ஒரு மனுஷன் பிறக்கிறான், ஒரு முறை மரிக்கிறான், ஒரு முறை அவன் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Our people are addicted to listen to two things. நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் இரண்டு காரியங்களை கவனிப்பதில் அவர்கள் They like. விரும்புகிறார்கள். What is it? அது என்ன? One is promise and the other is blessing. ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆசீர்வாதம். Right from Jan 1 they will start. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அதற்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள். Pastor may preach for 2 hours. பாஸ்டர் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். They will be sleeping. அவர்கள் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். As soon as the meeting is over, they will rush to the table and say, Pastor promised God. கூட்டம் முடிந்த உடனே அவர்கள் டேபிள் பக்கத்துல ஓடி வந்து பாஸ்டர் எனக்கு வாக்குத்தத்த அட்டை கொடுங்கள் என்று கேட்பார்கள். They will probably read it or no, but they want the card. அவர்கள் தேவனுடைய வசனங்களை வாசிக்கிற அந்த வாக்குத்தத்த அட்டையில் இருக்கிற வசனங்களை வாசிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு கார்டு வேண்டும். And everybody expect the meeting to be closed with a promise and a blessing. ஆகையினால் ஒவ்வொருவரும் மீட்டிங் முடிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும், அவ்வளவுதான். Some people are ready to give prophecy also. சில ஜனங்கள் தீர்க்க தரிசனம் கேட்பதற்கும் அவர்கள் ஆசையா இருப்பார்கள். What should be the prophecy? தீர்க்க தரிசனம் என்ன இருக்க வேண்டும்? I am going before you. நான் உனக்கு முன்னே போகிறேன். I'll make the crooked way straight. உனக்கு கோணலானவைகளை செவையாக்குவேன். I'll bless you, I'll prosper you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை செழிப்பாக்குவேன். I'll answer all your prayers. So these are all in almost every Christian church you can hear it. உன்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவேன். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் நீங்கள் கேட்கலாம். Our church also is not exemption. நம்முடைய சபையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. The people are addicted to that. நம்முடைய ஜனங்களும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். But Jesus said, ஆனால் இயேசு சொல்லுகிறார், sufficient unto you is the problems or labor or hardships whatever it be for that day. அன்றன்றுள்ள பாடுகள் உனக்கு போதும். அன்றன்றுள்ள பாடுகள் அன்றன்றுக்கு போதும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். In a year how many days are there? ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்கள் உண்டு? 365 days. So how many days you will have to face evil according to Jesus? 365 நாட்கள் ஒரு வருஷத்தில் உண்டு. ஆகையினால் இயேசு சொல்லுகிறபடி எத்தனை நாட்கள் நாம் தீங்குகளை சந்திக்க வேண்டும்? Sufficient unto you is the evil for the day thereof. அன்றன்றுள்ள பாடுகள் அன்றன்றுக்கு போதும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Every day there is evil. ஆகையால் ஒவ்வொரு நாளும் தீங்கு உண்டு. In Tamil the word is the right word is used. பாடுகள், sufferings. தமிழில் பாடுகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Yes, every man once born in this earth, ஒவ்வொரு மனிதன் இந்த பூமியில் பிறந்திருக்கிற மனிதன் he cannot live a life through the bypass.
அவன் ஒரு பைபாஸ் எடுத்து அவன் போகலாம் என்று அவன் நினைக்க முடியாது. He has to face many problems in life. அவன் தன்னுடைய ஜீவியத்தில் பல பிரச்சனைகளை அவன் சந்திக்கத்தான் வேண்டும். Wise people look at problems as challenge. ஞானமுள்ள ஜனங்கள் இந்த பிரச்சனைகளை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வார்கள். So they'll face it. அவர்கள் தைரியமாக அவர்களை சந்திப்பார்கள். By the knowledge of scripture, by the grace of God, by the power of God, by the anointing, they'll face it. They take it as a challenge. வேத வாக்கியத்தின் அடிப்படையில் ஞானத்தினால் வேத வசனங்களின் ஞானத்தினால் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய அபிஷேகத்தினால் தேவனுடைய வல்லமையினால் அவைகளை சந்தித்து அதை சவாலாக எடுத்துக்கொள்வார்கள். But some others always they'll be in sorrows, always they'll be sad, they'll be always crying or sighing or weeping and say, how long, oh Lord, should I go through this path? ஆனால் சிலரோ கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு கலங்குகிறவர்களாக எத்தனை வருஷம் நான் இத்தனை பாடுகளை சந்திக்க வேண்டும் கர்த்தாவே என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். They never think that every day there are some evil I have to face. அவர்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தீங்கை நான் சந்திக்கத்தான் வேண்டும் என்கிறதான அறிவு இல்லை. We never look to the negative side of anything. We always look to the positive side. நாம் எல்லாவற்றினுடைய நேர்மறையான காரியங்களை எப்பொழுதும் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதனுடைய எதிர்மறையான காரியத்தை நாம் பார்க்க போகிறதே இல்லை. Two ways before you. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்குமாக நான் இரண்டு வழிகளை வைக்கிறேன். One is the way of life and another is death. ஒன்னு ஜீவனுக்கு போகிற வழி, மற்றொன்று மரணத்துக்கு போகிற அழிவுக்கு போகிற வழி. God never gave any false promise saying no way of death. I get before you only the way of life. Just get along. He never said. கர்த்தர் இவ்விதமாக சொல்லவில்லை, நான் உனக்கு மரண வழிகளை அழிவுக்குரிய வழிகளை வைக்கிறதில்லை, ஜீவனுக்குரிய வழியை மாத்திரம் தான் வைத்திருக்கிறேன், ஆகையினால் நீ போய்க்கொண்டே இரு என்று சொல்லவில்லை. So and when Jesus started preaching, ஆகையினால் இயேசு பிரசங்கம் பண்ண பொழுது what did he say to the people? அவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? Come unto me all those who labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். So Jesus came for whom? ஆகையினால் இயேசு யாருக்காக வந்தார் சொல்லுங்கள்? He himself said, I never came for the righteous to be saved. அவரே சொல்லியிருக்கிறார், நீதிமான்கள் ரட்சிக்கப்பட முடியாக நான் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். He came to call only those people who labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். So he never blamed the Father for allowing this labor and burden for the people. ஆகையினால் பிதாவை அவர் ஒரு நாளும் புகார் செய்கிறதில்லை, ஏன் ஜனங்களுக்கு வருத்தத்தையும் பாரத்தையும் தருகிறீர் என்று. It is allowed, it is kept. அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. Without challenge nobody can become successful. சவால் இல்லாமல் ஒருவரும் ஜெயாளிகளாக மாற முடியாது. So whatever problem that you face in life, take it as a challenge and face it. ஆகையினால் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்தில் சந்திக்கிறீர்களோ அதை சவாலாக எடுத்துக்கொண்டு அவைகளை சந்தியுங்கள். So just before the Lord comes, ஆகையினால் கர்த்தர் வருவதற்கு கொஞ்சம் முன்னதாக many signs will take place in the world. இந்த உலகத்தில் தானே அநேக அடையாளங்கள் காணப்படும். Matthew 24, Luke 21, Mark 13. The three chapters give the entire explanations. மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரங்களில் இதை பற்றிதான அநேக தெளிவான காரியங்கள் உண்டு. Now, in spite of Jesus having told all these, having predicted all these signs which will proceed before his coming, ஆண்டவராக இயேசுவினுடைய வருகைக்கு முன்னதாக நடக்கக்கூடியதான எல்லா அடையாளங்களையும் இயேசு கண்டுபிடித்து அவைகளை அறிவித்திருந்தாலும், he very precisely makes note of one thing: people never knew. அவர் மிக குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஜனங்கள் உணராதிருப்பார்கள். When he said it, அவர் அதை சொல்லும் பொழுது, there is a very good religious organization of the Pharisees and the Sadducees, the scribes, the lawyers. பரிசேயர், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் போன்ற வேதபாரகர் போன்றவர்கள் இருந்ததான ஒரு அருமையான ஒரு religion. We call it as a Jewish religion. அது ஒரு யூதர்களுடைய மார்க்கமாகவே காணப்பட்டது. It was a very beautiful system set up. அங்கே அநேக அழகான நடைமுறைகள் எல்லாம் காணப்பட்டது. In their system there was hierarchy. Hierarchy means different levels of positions. அங்கே அவர்களுடைய நடைமுறையில், அவர்களுடைய ஆராதனை ஒழுங்குகளில் அவர்களுடைய பதவிகள் ஒவ்வொரு பதவிகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. In the synagogue the top man was the high priest. ஜெப ஆலயத்தில் மிகவும் உச்ச பதவியில் இருக்கிறவன் பிரதான ஆசாரியர். Then the priest. அதற்கு பிற்பாடு ஆசாரியர்கள். Then the 70 people who formed the Sanhedrin group. அதற்கு பிற்பாடு 70 பேர் அவர்கள் ஆலோசனை சங்கத்தார். And in the religion there were 5 sets of people. I always used to say everywhere. அந்த மார்க்கத்தில் 5 கூட்டத்தார் இருப்பார்கள். அதை நான் எல்லா இடங்களிலும் பிரசங்கத்தில் சொல்வது வழக்கம். Pharisees, scribes, Sadducees. பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர்கள், lawyers, சதுசேயர்கள், and the last group is saints. கடைசி கூட்டத்தார் saints, that is Puritans. அவர்கள் சுத்தவான்கள். They call themselves as Puritans. அவர்கள் தங்களையே சுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். About them Jesus said, you always look to the outside of the cup.
அவர்களை குறித்து இயேசு சொன்னார், நீங்கள் எப்பொழுதும் பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறதிலே கவனமாயிருக்கிறீர்கள். You clean it, you keep it very clean, very clean. அவைகளின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்கள். But the thing that is inside you never care about. ஆனால் நீங்கள் அதற்குள் இருக்கிறதான காரியத்தை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படுகிறதில்லை. Therefore he called them as whited sepulchres. ஆகையினால் அவர்களை ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்று அழைக்கிறார். And whited walls. அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட சுவராக இருக்கார்கள். Why? Outwardly it all looked very bright. ஏனென்றால் வெளிப்பிரகாரமாக அவைகள் வெள்ளை அடிக்கப்பட்ட விதத்தில் அவர்கள் பிரகாசமா இருப்பார்கள். But inside the grave dead bones. ஆனால் உள்ளே அந்த கல்லறைக்குள்ளே இறந்த எலும்புகள். So these Jewish religion had a very beautiful setup. ஆகையினால் இந்த யூதருடைய இந்த மார்க்கமானது ஒரு அழகான நடைமுறை உள்ளதாக காணப்பட்டது. They used to make long prayers in the streets, not in the rooms. அவர்கள் தெருக்களில் நீண்ட ஜெபங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனி அறையில் அவர்கள் ஜெபிப்பதில்லை. In churches also, when people are given a chance to pray, they'll pray a long prayer. சபையிலும் கூட ஜெபிக்க கூடியதான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஜனங்கள் நீண்ட ஜெபத்தை செய்கிறார்கள். It's not only found in us, it's started right from the Jewish religion. நம்மில் மாத்திரமல்ல, யூதருடைய மார்க்கத்திலிருந்தே அவைகள் தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. They used to pay tithe in each and everything. அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் தசமபாகம் செலுத்துகிறதிலும் எல்லா காரியங்களும் அவர் நேர்த்தியாக இருந்தார்கள். Even a nice and coming, they used to give tithe. அவர்கள் வரும் பொழுதெல்லாம் தசமபாகம் கொடுப்பார்கள். And one day the word is going to be perished. இயேசுவுடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார்கள், ஒரு நாள் இயேசு வரப்போகிறார் என்றும் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது என்றும். But this religious system with the high priest and the priest, now the Sanhedrin rules, they could not. ஆனால் இங்க இருக்கிறதான அந்த யூதர்களுடைய மார்க்கம், அங்க இருக்கிறதான பிரதான ஆசாரியன் ஆலோசனை சங்கத்தார், இவர்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. Like in the days of Noah. நோவாவினுடைய நாட்களை போலவே. Noah begat sons when he was 500 years old. நோவா 500 வயதா இருக்கும் பொழுது அவன் குமாரர்களை பெற்றான். When he was 600 years old, the flood came into the earth. அவனுக்கு 600 வயது இருக்கும் பொழுதுதான் ஜலப்பிரளயம் வந்தது. So almost he must have taken 100 years. ஆகையினால் அவன் 100 வருஷங்கள் இருந்திருக்கலாம். No, for to make the ark, அவன் பேழையை செய்வதற்கு 100 வருஷங்கள் ஆயிருக்கலாம் ஒருவேளை. 100 years is the maximum lifespan of an ordinary person. 100 வருஷம் என்பது ஒரு சாதாரண மனுஷனுடைய ஆயுசு நாட்களில் நமக்கு சொல்லலாம். So the whole lifespan he was building an ark. ஆகையினால் தன்னுடைய முழு ஆயுசு நாட்களும், நம்மை பொறுத்த மட்டிலும் அவனுடைய முழு ஆயுசு நாட்களும் அவன் ஒரு பேழையை செய்கிறவனாகவே காணப்பட்டான். People must have asked him, what was he doing? அவன் ஜனங்கள் அவனை கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள், என்னதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று. And Bible says he was a preacher of righteousness and he must have definitely preached to all those people. வேதம் அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான், அவன் எல்லா ஜனங்களுக்கும் அதை பிரசங்கித்தான் என்று. Apostle Peter says in 2 Peter, பேதுரு அப்போஸ்தலன் 2 பேதுருவில் அவன் சொல்லும் பொழுது he was a preacher of righteousness. அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லுகிறார். So everybody must have listened to him. ஒவ்வொருவரும் அந்த பிரசங்கத்தை கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள். But they never knew. ஆனால் அவர்களோ உணராதிருந்தார்கள். What would happen? என்ன சம்பவிக்கும் என்று அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். Yes. So in Tamil they never realized. தமிழில் அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In English they never knew. ஆங்கிலத்தில் அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Similarly, now even these days, அதே போலவே இந்த நாட்களிலும் கூட outwardly we do many things for God. வெளி பிரகாரமாக நாம் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். But there are many mysteries, many secrets which are not known to us clearly. ஆனால் நமக்கு இன்னும் பல மர்மங்கள், பல ரகசியங்கள் இன்னும் நாம் வெளிப்படையாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். Because we never ask questions. Whatever we are told to hear, we simply hear and get away. ஏனென்றால் நாம் கேள்வி கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லை. ஏதாவது நாம் கேட்கிறோமா அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக போய் விடுகிறோம், அவ்வளவுதான். As Paul writes to the Ephesians, we continue in our ignorance related with many truths and doctrines. பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகிறது போல அநேக உபதேச சத்தியங்களில் நாம் இன்னும் அறியாமை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். I'll come to it later. நான் அதற்கு பிற்பாடு வருகிறேன். So first of all, Jesus said this, the people of Noah's days, though Noah was preaching righteousness to all those people and why he was making that ark, people still never knew why he was making it. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறது போல நோவாவின் நாட்களில் நீதியை குறித்து நோவா பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள், அதை குறித்து உணராதிருந்தார்கள். Yes. Even so, in these days also, though we conduct conventions, Bible studies, preachings every week, 3 meetings, 4 meetings, quarter meetings, and so many other meetings, people are still living in ignorance, not knowing the truth exactly.
அதே போலவே இந்த நாட்களிலும் நம்ம அநேக கன்வென்ஷன்கள், பைபிள் ஸ்டடிகள், ஒரு வாரத்துக்கு 3 கூட்டங்கள், 4 கூட்டங்கள், காட்டேஜ் மீட்டிங், வீட்டு கூட்டங்கள் எல்லாம் நாம் நடத்துகிற போதிலும் தேவனுடைய ஜனங்கள் இன்னும் ஆழமான சத்தியங்களை, உபதேசங்களை குறித்ததான அறிவில்லாமலே இருக்கிறார்கள். Discourage people to be emotionally affected. People should be intelligent. ஆகையினால் எழுச்சி அடைந்து உற்சாகப்படுவதை எப்பொழுதும் நான் தடுப்பது உண்டு. Holy Spirit or the anointing is not an emotional spirit. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு எழுச்சியை கொடுக்கிறதான ஒரு ஆவி அல்ல. It has different dimensions. அதில் பல்வேறு அம்சங்கள் உண்டு. One is rejoicing in the spirit. அதில் ஒன்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறுவது. On the other side, மறுபகுதியில் Isaiah 11:2 says, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், spirit and knowledge, understanding, wisdom, discretion, fear of God and might. ஞானத்தையும் அறிவையும் அருளுகிறதான ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி. An anointed person must grow in divine knowledge. ஆகையினால் ஒரு அபிஷேகம், understanding, wisdom, discretion. ஒரு அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஞானத்திலும் உணர்விலும் அவன் ஆலோசனையிலும் பலனிலும் அறிவிலும் அவன் வளர வேண்டும். But here Jesus said they never knew. That means they never had a knowledge. ஆனால் எங்கே இயேசு சொல்லுகிறார் இவர்கள் அறிவில்லாமல் இருந்தார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு அறிவு இல்லாமல் இருந்தது. They were not anointed, but they were given message through Noah. அவர்களுக்கு அன்றைக்கு அபிஷேகம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் நோவாவின் மூலமாக ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. As Paul say, they ever heard, never come to the knowledge of the truth. பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல அவர்கள் ஒரு நாளும் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அதை ஒரு நாளும் கேட்கிறதில்லை. They ever heard but never come to the knowledge of the truth. அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், எப்போதும் கேட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் கேட்டாலும் அறிவு கிடைக்கல. அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடையாமல் இருந்தார்கள். They ever heard, never come to the knowledge of the truth. எப்பொழுது கேள்விப்பட்டாலும் அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு கடந்து வருகிறது இல்லை. Same thing is applicable to us. We ever hear. அதேதான் நம்முடைய ஜீவியத்திலும் நாமும் எப்பொழுதும் But கேள்விப்படுகிறோம். we never come to the knowledge of the truth. ஆனால் நாம் தேவனுடைய சத்தியத்தை அறிகிறதான அறிவுக்கு நாம் கடந்து வருகிறது இல்லை. Such people were there in the days of Noah. நோவாவின் நாட்களிலேயே அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். Therefore Jesus mentioned the precise word called they never knew. ஆகையினால் தான் இயேசு அந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிறார், அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று ஆங்கிலத்தில். Where there is no knowledge, people perish. எங்கே அறிவு இல்லையோ அங்கே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். Hosea 4:6. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. The prophet says, where there is no knowledge, the people of God are destroyed. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அறிவு இல்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். So give more prominence to grow in the knowledge of God. ஆகையினால் தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளரும்படியாக கவனம் செலுத்துங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். When you are received the anointing, you must steadily grow in knowledge. Knowledge means knowing how. பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நீங்கள் ஞானத்தில் வளரர்களா இருக்க வேண்டும். ஞானம் என்று சொல்வது இது எப்படி, அறிவில் நாம் வளர வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இது எப்படி என்கிறதான knowledge comes by seeing, reading and hearing. பார்க்கிறதின் மூலமாக, வாசிக்கிறதின் மூலமாக, கேள்விப்படுகிறதின் மூலமாக ஞானம், அறிவு நமக்கு கிடைக்கிறது. Knowledge comes from external side, outside. அறிவு என்பது வெளி பிரகாரமாக நமக்கு வெளியிலிருந்து நமக்கு வருகிறதான காரியம். Second is understanding. இரண்டாவது உணர்வு அல்லது அறிந்து கொள்வது. Understanding means the power to grasp. புரிந்து கொள்ளுகிறதான சக்தி. When I speak to you, நான் உங்களோட பேசும் பொழுது, if you are a person of understanding, you'll be able to grasp what I say. உணர்வு, அந்த புரிந்து கொள்ளுகிறதான சக்தி உள்ளதான மனிதன் தான் நான் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். Then comes wisdom. அதற்கு பிற்பாடு தான் ஞானம். What is called wisdom? ஞானம் என்றால் understand these two distinctively. இவைகளை எல்லாம் நாம் தனித்தனியாக பகுத்து அறிந்து கொள்ளுவதாக இருக்கவில்லை. Knowledge, understanding, wisdom, prudence, all the things are one and the same. ஞானம், அறிவு, சாதுரியம் இதெல்லாம் ஒன்றுதான் நம்மை பொறுத்த மட்டிலும். So then if it is so, you don't have a real anointing. That is what I feel. Wisdom is creative power. ஞானம் என்பது சிருஷ்டிக்கிறதான ஒரு சக்தியாக இருக்கிறது. God created the whole world with this wisdom. தேவன் முழு உலகத்தையும் தன்னுடைய ஞானத்தினால் சிருஷ்டித்தார். Yes, so without wisdom we cannot be creative. ஆகையினால் ஞானம் இல்லாமல் நாம் ஏதோ ஒன்றை சிருஷ்டிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். Our God reveals himself as a creator God in chapter 1 verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்முடைய தேவனே சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். So he wants us also to be creative. நம்மையும் சிருஷ்டிகர்களாக அவர் மாற்ற விரும்புகிறார். So must be creative. தேவன் சிருஷ்டிகர் என்றால் நம்ம எல்லாரும் சிருஷ்டிகர்களாக மாற வேண்டும். Anointing helps us to attain this intelligence. அபிஷேகம் அவருடைய ஞானத்தை, அறிவை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Don't ignore this part of the anointing. Understand? அபிஷேகத்தினுடைய இந்த அம்சத்தை தயவு செய்து நீங்கள் அலட்சியம் பண்ண வேண்டாம். இரண்டாவது, anointing also helps you to build up divine character. அபிஷேகம் தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள கட்டி எழுப்ப நமக்கு That is உதவி different செய்யும். dimension. அது இன்னொரு அம்சமா இருக்கிறது. In Galatians 5:22 we read,
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் The fruit of 22ஆம் the வசனம். Spirit is love, peace, joy, long suffering, meekness, gentleness. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All these things speak about divine characteristics. இவைகள் எல்லாம் தேவனுடைய திவ்ய சுபாவங்கள். So as the anointing works in you, ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்யும் பொழுது, as you are growing in divine knowledge, wisdom and understanding, நீங்கள் தெய்வீகமான ஞானம், அறிவு இவைகளில் வளரும் பொழுது, in divine character also you need to grow. தெய்வீகமான சுபாவங்களிலும் நீங்கள் வளர வேண்டும். Another dimension. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் இன்னொரு அம்சத்துக்கு வாருங்கள். In Isaiah 61, 1-3. ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். There Isaiah says அங்கே about Jesus. ஏசாயா இயேசுவை குறித்து சொல்லுகிறார். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார். Not to simply fill and rejoice. ஆகையினால் நான் ஒரு களி கூறுகிறேன், நான் நடனமாடுகிறேன் என்றால், Fill in the Spirit and rejoice. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு களி கூறுவதற்காக அல்ல. The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். To preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. To loose those who are in bands. அவர் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க முடியாது. That is ministry side. அது ஊழியத்தின் பகுதி. That is, now the brother is doing the interpretation. How? இந்த சகோதரன் மொழிபெயர்ப்பு ஊழியம் செய்கிறார். How? எப்படி செய்கிறார்? By the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் I அபிஷேகத்தின் preach by the anointing of the Holy Spirit. நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் அபிஷேகத்தின் துணையோடு கூட. Sisters sing songs by the anointing of the Holy Spirit. சகோதரிமார்கள் பாட்டு பாடுகிறார்கள் அபிஷேகத்தினால். So everybody is doing their ministries by the anointing. ஒவ்வொருவரும் ஊழியத்தை அபிஷேகத்தினால் செய்கிறார்கள். So this is the third aspect of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய மூன்றாவது அம்சமா இருக்கிறது. There are many more things. பல காரியங்கள் இருக்கிறது. My message is not that. என்னுடைய செய்தி அதுவல்ல. Yeah. So because anointing has many dimensions to work in our life, apply your mind to all those things. பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு விதங்களில் அவர் கிரியை செய்கிறபடினால் எல்லா காரியங்களிலும் உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்தி நீங்கள் அவைகளில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். The devil is said to be a deceiver. ஆனால் பிசாசு ஏமாற்றுக்காரன், வஞ்சிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, when Jesus said the signs to proceed before he is coming, the first one what he said in Matthew 24:4 is, be not deceived. இயேசு இவைகளை அறிந்திருந்தபடினால் கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக நடக்க போகிறதான அடையாளங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது முதலாவது அவர் குறிப்பிட்ட விஷயம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொன்னார். We are living in a time that there is every possibility for a child of God to be deceived. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான காலம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இருக்கிறது என்றால் ஏறக்குறைய எல்லா தேவனுடைய ஜனங்களும் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. Yes, so we must be very careful. Therefore God gives knowledge, understanding, wisdom and discretion for a child of God that he may not be deceived. ஆகையினால் தேவன் தாமே ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் பகுத்தறிவையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தந்தருள வேண்டும். Never live in ignorance. அறியாமையில் ஒரு நாளும் ஜீவிக்காதீர்கள். Now come to the second point. நான் இரண்டாவது குறிப்புக்கு வருகிறேன். 1 Samuel chapter 2 verse 12. முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் and also 25. Yeah. 25வது வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். Enough. The sons of Eli, they were the priests in those days. ஏலியின் குமாரர்கள் அந்த நாட்களில் அவர்கள் தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள். Their father Eli was a very old man. அவர்களுடைய தகப்பன் ஏலி ஒரு வயோதிபனாக காணப்பட்டார். Maybe the oldest prophet of the Bible history. அவன்தான் ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு தீர்க்கதரிசிகளுடைய பட்டியலில் அவன் இருந்திருப்பான் என்று நினைக்கிறேன். As I told you, they also had a very beautiful system. அவர்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு அமைப்பு இருந்தது. Yes, the tabernacle or the temple, ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஒரு தேவாலயம், ஒரு பிரதான ஆசாரியர். He knew about all his ministries. அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், or they had their own responsibilities. அவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதான உத்தரவாதங்கள். High priest must go to the most holy place. பிரதான ஆசாரியன் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். To make atonement for himself, his family and for the whole congregation. தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக முழு சபைக்காக பாவ நிவாரணங்களை செய்ய முடியும். Responsibility. அது அவனுடைய உத்தரவாதமாக இருந்தது. The priest's sons will work in the holy place. ஆசாரியர்கள் அவருடைய குமாரர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்யலாம். They will have to work in the altar of incense to put incense to burn. அவர்கள் தூப பீடத்தில் தூபங்களை போட வேண்டும். அந்த தூப ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். In the table of showbread they must place their bread. சமூக தப்ப மேஜையில் அவர்கள் சமூக தப்பங்களை அடுக்க வேண்டும். There was a candlestick, daily it must be clean. அங்கே ஒரு குத்துவிளக்கு உண்டு, தினமும் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். Yes, and it must be made continue to burn.
அது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருக்கும்படியாக செய்ய வேண்டும். These were the responsibilities. இவைகள் எல்லாம் அவர்களுடைய உத்தரவாதங்கள். Systematically, very beautifully, they must have done all these things. அழகாக நேர்த்தியாக ஒவ்வொன்றாக இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நேர்த்தியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். People who used to bring sacrifices, பலிகளை செலுத்தக்கூடியதான தேவனுடைய they ஜனங்கள் offered it on their behalf. அவர்களுக்கு பேரில் அவர்கள் இந்த பலிகளை செலுத்தி They brought வந்தார்கள். tithes and offerings. அவர்கள் தசமபாக காணிக்கைகளை கொடுத்தார்கள். Their duty was to receive it. இவர்களுடைய வேலை அவைகளை So பெற்றுக்கொள்வதுதான். the system functioned very beautifully. அந்த அமைப்பு, அந்த நடைமுறை மிகவும் அழகாக செயல்பட்டு வந்தது. What was they lacking? ஆனால் அங்கே குறைவுபடுகிற விஷயம் என்ன? The sons of Eli, they never knew whom did they serve. ஏலியினுடைய குமாரர்கள் யாருக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே அவர்கள் அறியாதிருந்தார்கள். They never knew the Lord. அவர்களுக்கு அந்த கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. Yes. So without knowing who their Lord is, they were doing systematically, well disciplined manner, all the forms of worship. கர்த்தரை அவர்கள் ஊழியம் செய்கிறதான கர்த்தரை அவர்கள் அறியாமலேயே அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக மிகவும் ஒழுங்காக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். Servants of God must always be. கொலோசியர் 4:24 வாசிக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், மனுஷருக்கென்று செய்ய வேண்டாம். As the psalmist says, in many people's life, God is no more in their thoughts. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அநேகருடைய மனதில் நினைவுகளில் தேவன் இல்லை. God is not at all there. அங்கே தேவன் இல்லை. Yes. And they all are going to be disappointed in the end. ஆகையினால் கடைசியில் நம்மில் அநேகர் எல்லாரும் நாம் ஏமாற்றம் அடைய போகிறோம். So we must never do anything for our own name or fame or for our that we may come to the limelight. I am somebody very big, I know everything, I am very smart or over smart. For these things we should never do. We are going to be deceived. ஆகையினால் நாம் எதை செய்தாலும் நமக்கு பெயருக்காகவோ புகழுக்காகவோ நான் நன்றாக செய்கிறேன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் நம் கடைசியாக வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். Because these people never knew who their God and whom they were serving. ஏனென்றால் இந்த ஏலியின் குமாரர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் என்பதை அந்த கர்த்தரை அவர்கள் அறியாதிருந்தார்கள். Bible calls them as sons of Belial. வேதம் அவர்களை பேலியாளின் பிள்ளைகள் என்று அழைக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, in verse 24 God said both these sons will die on one day. வேதம் 24 சொல்கிறது, இந்த இரண்டு பேருமே ஒரே நாளில் மரித்து போனார்கள், மரிப்பார்கள். Both of them will die in one day. இரண்டு பேரும் ஒரே நாளில் மரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And that was fulfilled in chapter 4 verse 11. அது 4:11 நிறைவேறியும் விட்டது. When the Philistines came to fight against the children of God, பெலிஸ்தியர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்த பொழுது they took away the ark of covenant. அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள். And both the sons of Eli, Hophni and Phinehas, இந்த ஓப்னியன் பினகாசும் ஏலியினுடைய இரண்டு குமாரர்களும் in the war both of them were killed in one day. இருவரும் ஒரே நாளில் அந்த யுத்தத்தில் கொன்று போடப்பட்டார்கள். So when we say that I know not, ஆகையினால் நான் அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, don't think you can escape or I can escape. நாம் நீங்களோ நானோ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். God never wants any of us to do anything ignorantly. தேவன் நம்மில் ஒருவராகிலும் எதையும் அறியாமையோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. When I am riding a motorcycle, நான் ஒரு பைக் ஓட்டும் பொழுது without a helmet, ஒரு ஹெல்மெட் இல்லாமல் if I am caught by the police, நான் போலீஸ் இடத்தில் பிடிபட்டு விடுவேன் என்றால் I will be penalized. நான் தண்டிக்கப்படுவேன். Right? I can't say, sir, I don't know that I should wear a helmet. ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்று நான் சொல்ல முடியாது. Then he will say, you pay 1,000 rupees penalty, then you will know. அவர் சொல்லுவார், எவ்வளவு உங்களுக்கு ஃபைன் போடுகிறேனோ அதை கட்டி விடுங்கள், அதுக்கு அப்புறம் நீங்க அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்வார். Understand me? என்னை புரிந்து கொள்கிறீர்களா? We can't say to the authorities that I don't know and escape. அதிகாரிகளிடத்தில் எனக்கு தெரியாது என்று சொல்லி நான் தப்பித்துக் கொள்ள முடியாது. If I want to ride a scooter, I must know the principles as to how should I ride. நான் ஒரு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றால் basic responsibility. வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றால் என்னுடைய உத்தரவாதத்தை பொறுத்த மட்டிலும் நான் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். Therefore everything that is created in the world, it will have a manual as to how it should be used or function. ஆகையினால் இந்த பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு உபகரணங்களுக்கும் அதுக்கு ஒரு மேனுவல் உண்டு, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. How should God's people live and do him service? There is a manual. தேவனுடைய there is a written law. There are many things in the Bible. Ordinances, laws, precepts, judgments, not testimonies, there are many things. சாட்சிகள், நியமங்கள், கற்பனைகள், கட்டளைகள் என்று பல காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. knowledge about these things we cannot serve God. தேவனுடைய ஜனங்கள் இதை பற்றி அறிவில்லாமல் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Saint Paul went to a place called Athens.
பரிசுத்த பவுல் ஏத்தேனியர்களை குறித்து சொல்லுகிறார். He went to a place called Athens. அவர் ஏத்தேன் என்கிறதான ஒரு இடத்தில் கடந்து போகிறார். There he saw an altar. அங்கே ஒரு பலிபீடத்தை காண்கிறார். An inscription upon the altar. அந்த பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வாசகம் என்னவென்றால், In Acts 17 chapter read. அப்போஸ்தலருடைய 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், To the unknown God. அறியாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes, to an unknown God. Altar is there. People bring sacrifices and say, offer the sacrifices to a God whom they never knew. பலிபீடம் அங்கே இருக்கிறது. ஜனங்கள் பலி பொருட்களை கொண்டு வருகிறார்கள், பலி செலுத்துங்கள் என்று அவைகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆனால் யாருக்கு அதை செலுத்துகிறார்கள் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். Therefore, look into all these people. Hosea says, my people are destroyed due to lack of knowledge. ஆகையினால் இது எல்லாவற்றையும் வைத்துதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். So though we are servants of God, though we are believers serving him for many years, தேவனுடைய ஊழியர்களாக, தேவனுடைய சபையில் விசுவாசிகளாக தேவனுக்கு பல வருடங்கள் நாம் ஊழியம் செய்தாலும், when someone asks you about Jesus or who is our God, உங்களில் யாராகிலும் யாரிடத்தாகிலும் இயேசு யார் என்று நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்று கேட்டால், you can say whatever God is doing for you. கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் சொல்ல முடியும். விஷயம், I always ask a question to myself, who I am serving for. நான் அடிக்கடி என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வேன், நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? Whether I am doing something to please men or to get a good name or to get a promotion, மனுஷரை பிரியப்படுத்த முடியாக, அல்லது ஒரு நல்ல பெயர் வாங்க முடியாக, அல்லது பதவி உயர்வு or கிடைக்க I am முடியாக, speaking the truth, keeping a burden about the souls of people in my heart, that none should perish, all should listen to the truth and get ready for the rapture. அல்லது எல்லாரும் நான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான பாரத்தோடு பிரசங்கம் பண்ணக்கூடியவனாக, எல்லாரும் கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பாரத்தோடு நான் ஊழியம் செய்கிறேனா? So let's grow in the knowledge. ஆகையினால் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளருவோமாக. And the Noah's days, people never knew what's happening in the world. நோவாவின் நாட்களில் உலகத்தில் என்ன சம்பவிக்கிறது என்கிறதை ஜனங்கள் No அறியாமல் knowledge இருந்தார்கள். about the life of Noah, no knowledge about the life, why he was making the ark, நோவாவினுடைய no knowledge about the flood, what it is, how it's going to happen. நோவாவினுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு அறிவில்லை. நோவா ஏன் இந்த பிழையை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி அறிவு அவர்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயம் என்றால் என்ன, அது எப்படி வரும், அதை பற்றி அறிவும் அவர்களுக்கு இல்லை. Bible says therefore they all were destroyed. ஆகையினால் வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். So the judgment in the New Testament also is going to come upon the earth, first upon those people who have no knowledge about their God. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நியாய தீர்ப்பு முதலாவது யார் மேல் வரப்போகிறது என்றால், தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் மேல் தான் வரப்போகிறது. Read 2 Thessalonians chapter 1 verse 7 to 9. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வசனங்களை வாசியுங்கள். Yes. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே. I never used to ask it. Right. So that the first is yes. So that ye were ensamples to all that believe in Macedonia and Achaia, for from you sounded out the word. 2 Thessalonians 1 7 to 9. And to you who are troubled, rest with us when the Lord Jesus shall be revealed from heaven. When the Lord Jesus shall be revealed from heaven with his mighty angels in flaming fire, taking vengeance on them that know not God. All those people first who know not God. நீதியுள்ள ஆக்கினையை கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் பொழுது முதலாவது யார் மேல் செலுத்த போகிறார் என்றால், தேவனை அறியாதவர்கள் மேல். Today after going home you take a full A4 size paper and write what do you know about your God. இன்றைக்கு வீட்டுக்கு போன உடனே ஒரு A4 பேப்பரை எடுத்து எழுதுங்கள், உங்களுடைய தேவனை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் அதை எழுதுங்கள். And praise God for that God. உங்கள் தேவன் யார் என்பதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். Morning 4 o'clock we rise up for praising, am I right? அதிகாலை 4 மணிக்கு நாம் எழும்பி நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், சரிதானே? Who are you praising for? யாரை நீங்கள் யாரை துதிக்கிறீர்கள்? To praise God in Bible history is David. வேத சரித்திரத்திலேயே தேவனை உண்மையாக புகழ்ந்த துதித்த ஒரு நபர் தாவீது தான். Therefore God was highly pleased with his life. ஆகையினால் தேவன் அவனுடைய ஜீவியத்தில் மிகவும் பிரியமுள்ளவராய் இருந்தார். At least half an hour he praised God. He is worthy of all the praises. ஒரு அரை மணி நேரமாவது தேவன் யார் என்று உணர்ந்து தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். I am not against your praising God for anybody. நீங்கள் But my point to stress is the prominency must be given first to God.
நீங்கள் பண்ணுகிறதான இந்த பிரைசிங்க்கு நான் எதிர்பட்டவன் அல்ல, ஆனால் யாருக்காக சோதரம் பண்ணிட்டு போங்க. நீங்க யாருக்குனாலும் சோதனை பண்ணி கொண்டு போகுங்க, ஆனால் இந்த பிரைசிங் not at the cost of giving away God. நீங்கள் தேவனை தள்ளிவிட்டு நீங்கள் சோதனை பண்ணக்கூடாது. தேவனை முக்கியப்படுத்துங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய துதி பலிகளை செலுத்துங்கள். Ignorantly if you giving him up, அறிவில்லாமையினால் கூட நீங்கள் அவரை தள்ளிவிடக் கூடாது. yes, vengeance of God will come upon you. நீதி உள்ள ஆக்கினை உங்கள் மேல் வந்துவிடும். Secondly, இரண்டாவது, those who fail to listen to the gospel, விசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல், that means the word of God, அதாவது தேவனுடைய வசனம். yes, when we listen, when we preach the gospel to you, நாங்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, if you harden your heart, நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால், or if our mind is not been enlightened to listen to it and understand that, இந்த வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான விஷயத்தில் உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்தாமல் போனால், Paul writes to the Thessalonians saying, you are heading towards God's vengeance. பவுல் தெசலோனிக்க சபையாருக்கு எழுதுகிறார், நீங்கள் நீதியுள்ள ஆக்கினைக்கு நேராக நீங்கள் நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். Yes, so grow in the knowledge of God. ஆகையினால் தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள். In John 17 verse 3, Jesus said, to know thee the only true God and Jesus whom thou hast sent is life eternal. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Yes, therefore grow in the knowledge of God and always learn to praise God. ஆகையினால் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை துதிக்கிறதில் முக்கியத்துவம் கொடுங்கள். I don't deserve your praises. நான் உங்களுடைய துதிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரன் அல்ல. Yes, God is the only one who deserves the praises of all people. எல்லா ஜனங்களுடைய துதிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரர் ஒருவரே, அவர் கர்த்தர். He dwells in the midst of the praises of his people. அவர் ஜனங்களுடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். And they will learn to praise God at all times. ஆகையினால் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Otherwise you are heading towards the great judgment of God. இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய பெரிய நியாய தீர்ப்புக்கு நேராக நீங்கள் கடந்து போகிறீர்கள். மூன்றாவதாக Luke 12:47 and 48. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 48 வசனங்கள். Here again we read about some servants of God. அங்கே இன்னும் ஒரு சில தேவனுடைய ஊழியர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். In fact, all the believers and workers are all God's servants. எல்லா தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் பொதுவாக ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Anyone serving God is a servant. தேவனுக்கு சேவை செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியர்கள் தான். Only thing the responsibility different. ஒரே ஒரு விஷயம், உத்தரவாதங்கள் மாறுபடுகிறது, அவ்வளவுதான். So it is applicable to everybody, not only to the servants of God. தேவனுடைய ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆகையினால் எல்லாருக்கும் இது பொருந்தும். You read about two types of servants. நாம் இங்கே இரண்டு விதமான ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். One group of servants of God, they know what is God's will for them. ஒரு கூட்டத்து ஊழியக்காரர்கள் அவர்களை பற்றி தான் தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், but they don't do. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. Other group, மற்றொரு கூட்டத்தார், they had no knowledge about God's will. தேவனுடைய சித்தத்தை குறித்ததான அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். Therefore they also failed to do his will. ஆகையினால் அவர்களும் தேவனுடைய சித்தம் செய்ய தவறி போனார்கள். Are you listening or are you in a coma? நீங்கள் கவனிக்கிறீர்களா அல்லது கோமா ஸ்டேஜில் இருக்கிறீர்களா? Hallelujah. Two groups of people. இரண்டு கூட்டத்தார். One group, ஒரு கூட்டம், tell me, they know what is God's will for their life. தங்களை பற்றியதான தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், but they never do it. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. And Bible says they shall be beaten with many stripes. ஆனால் வேதம் அவர்களை குறித்து அப்படிப்பட்டவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And other group, மற்றொரு கூட்டத்தார், they had no knowledge about God's will for them. தேவனுடைய சித்தம், அவருடைய ஜீவியத்தை பற்றி தான் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். Should God forgive them, ignore them or punish them? Tell me. அவர்களை தேவன் மன்னிக்க வேண்டுமா அல்லது அப்படியே விட்டுவிட வேண்டுமா அல்லது அவர்களை தண்டிக்க வேண்டுமா? சொல்லுங்கள். If a person does a mistake without knowledge, in our country generally people leave him without knowledge the man has done. ஒருவேளை தெரியாமல் ஒரு குற்றம் ஒருவர் செய்வார் என்றால் நம்மை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தமட்டிலும் தயவு செய்து அவர் மன்னித்து விடுங்க, ஏனென்றா தெரியாமல் செய்து விட்டார் என்று நாம் சொல்லுவோம். But in the court of God, no excuse for them. ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட மன்னிப்பு இல்லை. Yes, what God's court says is, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? though you are a believer here for many years, a worker here for many years, why didn't you get to know God's will? நீ இங்கே தேவனுடைய ஊழியக்காரனாக தேவனுடைய விசுவாசியாக சபையில் இத்தனை வருடங்கள் இருந்தும் ஏன் இதை அறியாமல் இருந்தாய்? Why you didn't know what is God's will for your life? தேவனுடைய சித்தம், உன்னுடைய ஜீவியத்தை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன என்று நீ இவ்வளவு காலம் ஏன் அறியாமல் இருந்தாய்? So equally they are also going to be punished, is what Jesus said. ஆகையினால் அவர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து ஒரே விதத்தில் தண்டிக்கப்பட போகிறார்கள் என்று. Some people deliberately they never try to know things. சிலர் காரியங்களை புரிந்து கொள்ள கூடாது என்றே அவர்கள் வேண்டுமென்றே இருப்பார்கள். No matter 5 or 1,
அது 5ஆக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம், அது விஷயம் அல்ல. The master gave you, you do it, trade with it, be faithful to him. எஜமான் கொடுத்திருக்கிறார், ஆகையினால் அதை வைத்து வியாபாரம் செய்யுங்கள், அதற்கு உண்மையாயிருங்கள். Yes, if you remain unfaithful, நீங்கள் ஒருவேளை உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் don't simply think that God will ignore it. தேவன் அப்படியே விட்டு விடுவார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். There is a punishment for not knowing and doing things. அறியாமல் இருந்தேன், நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் ஒரு தண்டனை உண்டு என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். Proverbs chapter 24 verse 12. ஆகையினால் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, If you say, behold, we knew it not, நான் அறியவில்லை என்று நீ ஒருவேளை சொல்வாய் என்றால், he that pondereth the heart consider it. இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. The word ponder means the one who thinks deeply, இருதயங்களில் சிந்திக்கிறவர், carefully and thoroughly. ஆழமாக முழுமையாக இருதயங்களை முற்றிலுமாக சோதிக்கிறவர் என்பது அதனுடைய அர்த்தம். He that keeps your soul, உன் ஆத்மாவை காக்கிறவர் will not he know it? கவனியாரோ. And shall he not render to every man according to his work? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. What do you understand from these words? இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? Even if you say, I know not, நீங்கள் ஒருவேளை நான் அறியவில்லை என்று சொன்னாலும் you can't make a mockery of God. நீங்கள் அந்த இடத்தில் தேவனை பரியாசம் செய்ய முடியாது. You cannot fool him. நீங்கள் அவரை முட்டாளாக்க முடியாது. He knows your ability. He knows your capabilities. உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய அளவை அவர் அறிந்திருக்கிறார். Whether you are a worker or a believer. நீங்கள் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கலாம். In Matthew 25, when the master called his servants and gave them 5, 2 and 1 talent. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு எஜமான் வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுத்த பொழுது, he said he gave them all according to their abilities, natural abilities. அவர்களுடைய இயற்கையான திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு கொடுத்தார் என்று தான் We all சொல்லப்படுகிறது. have natural abilities. நம்ம எல்லாருக்கும் இயற்கையான திறமைகள் உண்டு. It comes of natural instinct. அது இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கிறது. Yes. Now, so God looks at our ability and accordingly he is giving us certain responsibilities. நம்முடைய திறமைகளை, நம்முடைய சாதுரியங்களை பார்த்து நமக்கு சில உத்தரவாதங்களை தேவன் தருகிறார். If you don't remain faithful, நீங்கள் அதில் உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், then we will deserve judgment. அப்பொழுது நாம் நியாய தீர்ப்புக்கு பாத்திரமாய் மாறிவிடுவோம். God can consider, God can understand what is your ability. தேவனுக்கு உங்களுடைய திறமை, உங்களுடைய அளவு என்னது என்பது தெரியும். We can fool all the people all the time and not God even once. எல்லா ஜனங்களையும் நாம் ஏமாற்றி விடலாம், முட்டாளாக்கி விடலாம், ஆனால் ஆண்டவரை ஒருமுறை கூட அப்படி செய்ய முடியாது. So always be ready to use your abilities which God has given you for the furtherance of the ministry and for your own life. ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய சொந்த ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக, நன்மைக்காக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை எப்போதும் எல்லாருக்காகவும் பயன்படுத்துங்கள். If you say I know not, நான் அறியேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், Job says in 29 verse 16, யோபு 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், the cause which I knew not I searched out, he says. 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் என்று சொல்லுகிறார். He never said I never knew. அவர் சொல்லுகிறார், நான் அறியாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். Instead of giving a lame excuse that I know not and escape, நான் அறியவில்லை என்று சொல்லி நாம் சாக்குப்போக்கு சொல்லி தப்பு வைப்பது அல்ல. he says I will search it out. நான் அறியாத வழக்கை நான் ஆராய்ந்து பார்த்தேன் In என்று other சொல்லுகிறார். words, you must try to get know. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். Ignorance cannot be excused ஆகையினால் in the court of God. அறியாமை, நான் அறியாதிருந்தேன் என்று சொல்வது தேவனுடைய நீதிமன்றத்தில் நாம் தப்புவித்துக் கொள்ளப்படுவதற்கு காரணமாய் அமையாது. What should you search out? நீங்கள் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? Bible says you must search out the scriptures. வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Read Matthew 22:29. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Regarding the Sadducees, one of the 5 sects of the Jewish religious people, யூத மார்க்கத்தில் இருக்கிறதான 5 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாராகிய சதுசேயர்கள், Jesus said, you do err, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தவறுகிறீர்கள் என்று, not knowing the scriptures. வேத வாக்கியங்களை அறியாமல் இருக்கிறபடியினால். Therefore Bible says search the scriptures. ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். For in them you have life eternal. அதிலே நீங்கள் நித்திய ஜீவனை அடைகிறீர்கள். Bible says it is God's will that all men should come to the knowledge of the truth. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று, and be saved.
ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. That is God's general will concerning every person. அதுதான் எல்லா மனுஷரை பற்றி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. And you must therefore search the scriptures and get to know what is God's will for you and surrender yourself to do it. ஆகையால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய ஜீவியத்தை குறித்ததான தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். How many of you have taken water baptism? Put up your hands and say hallelujah. உங்களில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. Why we took baptism? ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம்? In my church I asked that question. One sister said to go to God's kingdom. என்னுடைய சபையிலும் இந்த கேள்வியை கேட்டேன். ஒரு சகோதரி சொன்னார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிக்க வேண்டும், அதற்காக ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று. I said, sir, today can you go to God's kingdom? Are you in a position to go to God's kingdom? நான் கேட்டேன், இப்பொழுது உங்களுடைய ஜீவியம் இருக்கிற இதே நிலவரத்தில் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா என்று. Illa pastor. No, not the truth. நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. We are good to quote words from here and there, but we don't have the sense that is hidden behind it. வசனங்கள் இங்கும் அங்குமாக இருக்கிறதை நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் Jesus said, you will know the truth and the truth will set you free. He never said you know the word of God and it will set you free. No. Behind every word there's a truth hidden. இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்பாடு ஒரு சத்தியம் இருக்கிறது. Raised up a hand saying, I took water baptism for what? Nobody answered me. எல்லாரும் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் கைகளை உயர்த்தி சொன்னீர்கள். ஆனால் எதற்காக எடுத்தீர்கள் என்று சொன்ன பொழுது ஒருவரும் கைகளை உயர்த்தி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. Answer is same, I know not. நான் அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறது போல. Some people forced me, I did it. யாரோ என்னை கட்டாயப்படுத்தினார்கள், ஆகையினால் ஞானஸ்நானம் எடுத்தேன். Nowadays now children now 13 years old, 14 years old, they also be dipped in water. இப்பொழுது 13, 14 வயசு பிள்ளைகளும் கூட தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறார்கள். They have no knowledge about the scriptures as you don't have any knowledge about the baptism. ஆனால் வேத வாக்கியங்களை குறித்து அவர்களுக்கு சரியான அறிவில்லை. இப்பொழுது ஞானஸ்நானம் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டால் உங்களுக்கும் சொல்ல தெரியவில்லை. அது போல. Yes, so baptism is to give you a good conscience before God and man. That is a sense behind it. ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் ஒரு நல்ல மனசாட்சியை உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். Good conscience means your conscience never ever pricks you or judges you. அப்படியே நல்ல மனசாட்சி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மனசாட்சி ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்தாது, உங்களை எந்த விதத்திலும் கடிந்து கொள்ளாது. So about all those people who raised up a hand to say that I took baptism, how many of you will say, yes pastor, as you say, I am living in perfect now good conscience before God and man. I never do any sin against God, nor I create any offense toward any man. ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று கைகளை உயர்த்தினர்கள் இப்பொழுது சொல்லுங்கள், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நல்ல மனசாட்சியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை நான் செய்கிறேன், தேவனுக்கு விரோதமாகவும் நான் எந்த பாவம் செய்கிறதில்லை, மனுஷனுக்கு விரோதமாக எந்த குற்றம் நான் செய்கிறதில்லை என்று சொல்லுகிறவர் கைகளை உயர்த்துங்கள். I told you, ஆகையால் நான் சொன்னேன், many things traditionally ritually we do, அநேக காரியங்கள் சடங்காச்சாரங்களாக பாரம்பரியமாக நாம் செய்து விடுகிறோம். but we know not why. ஆனால் எதற்காக அதை செய்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். Please get to know. அதை அறிந்து கொள்ள தயவு செய்து When பிரயாசப்படுங்கள். God called me for the ministry, 9 years I took. தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நான் 9 வருஷங்கள் எடுத்துக்கொண்டேன். My mother dedicated me when I was just 8 days old. நான் 8 நாள் பிறந்து 8 நாள் குழந்தையாக இருந்த பொழுதே என்னுடைய தாய் என்னை ஊழியத்துக்கு ஒப்படைத்து விட்டார்கள். She has been telling me, I dedicated you for God's ministry, you must go. I said, did you ask me? How can you dedicate me in your own way? எப்பொழுதும் அவர்கள் என்னிடத்தில் சொல்வார்கள், நான் உன்னை பிரதிஷ்டை செய்து விட்டேன் தெரியுமா என்று சொல்லி. நான் கேட்பேன், என்னை கேட்டா நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி. You didn't ever ask me. நீங்கள் என்னை கேட்கவில்லை. Before you dedicate me, you should have asked me my consent. என்னை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்றால், என்னை ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய விருப்பத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்று சொல்வேன். If God wants me, let you call me. Why are you worried? தேவன் என்னை ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருந்தால் அவர் என்னை அழைக்கட்டும், நீங்கள் ஏன் Everybody கவலைப்படுகிறீர்கள்? from a young age used to say, you are for the ministry, you are for the ministry, you are for the ministry. I said, you go and bring your children first. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் நீ ஊழியத்துக்குரியவர் ஊழியத்துக்குரியவர் என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க என்று சொல்வேன். Why are you worried about me? You take care of your own children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுங்கள், என்னை பற்றி ஏன் கவலைப்படுங்கள் என்று சொல்லிவிடுவேன். 1971 1971 I had a vision about the ministry. இந்த ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம் எனக்கு கிடைத்தது. But I took 9 years time to make the right decision, whether I should or I shouldn't. சரியான தீர்மானம் எடுப்பதற்கு நான் 9 வருடங்கள் எடுத்துக்கொண்டேன், நான் இதற்குள் வருவதா இல்லையா என்பதை பற்றி. In those 9 years I studied the truth, I studied the doctrine, I studied Bible. 9 வருடங்கள் நான் சத்தியத்தை படித்தேன், உபதேசங்களை படித்தேன், வேத I வசனங்களை studied what is ministry, how should do the ministry. ஊழியம் என்றால் என்ன, எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். Yes, after that I came to the ministry, therefore by the grace of God till this day I have never been offended. ஆகையினால் இந்த ஊழியத்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஒரு நாளும் நான் இடரல் அடைந்ததே இல்லை. To the best of my conscience I can publicly say I have done the ministry whatever God has entrusted in my hand, whether physical or spiritual, anyway.
எல்லாருக்கும் முன்பாக நான் தைரியமாக சொல்வேன், I'm not priding over, please excuse me. அது ஒரு பெருமை அல்ல, தயவு செய்து தப்பா எடுத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த எந்த ஊழியமா இருக்கட்டும், அது ஆவிக்குரிய ஊழியமா இருக்கட்டும், சரீர பிரகாரமான ஊழியமா இருக்கட்டும், எதிலும் எந்த குறைவில்லாமல் நான் இதுவரைக்கும் செய்திருக்கிறேன். Yes, so many people they come to the ministry emotionally, after 5 years they get disappointed. எழுச்சி அடைந்து சிலர் ஊழியத்துக்கு வந்து விடுகிறார்கள், 5 வருடங்களில் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். Why? Without knowing the thing they came. ஏனென்றால் காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் Without வருகிறார்கள். knowing what a ministry, who are they going to serve? How are they going to serve? Why are they going to serve? What is the objective of this ministry? No knowledge. எதற்கு ஊழியத்துக்கு வருகிறார்கள், யாருக்கு ஊழியம் செய்ய போகிறார்கள், எப்படி ஊழியம் செய்ய போகிறார்கள், ஏன் தான் ஊழியம் செய்ய So they வேண்டும், always become an offense to other people and for the ministry as a whole. இதெல்லாம் அறியாமல் வருகிறபடினால் எல்லாருக்கும் இடரலா இருந்து கடைசி ஊழியம் விட்டு போய் My விடுகிறார்கள். point of stress is please grow in knowledge in every field, in every area in your life. உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நீங்கள் அறிவில் வளருங்கள் என்று நான் உங்களுக்கு முக்கியமாய் சொல்லுகிறேன். In Acts 19 verse 2, அப்போஸ்தலர்களுடைய 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், yes, there Paul went to a place called Ephesus. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் He went to a place called Ephesus. எபேசு என்கிறதான பட்டணத்துக்கு அவர் செல்கிறார். There he saw some disciples. அங்கே ஒரு சில சீஷர்களை சந்திக்கிறார். He asked them one question. அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Have you been anointed since the day you believed? நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். And they said we had never so much so have heard about it. அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள். How did they declare themselves to be disciples? ஆனால் அவர்கள் சீஷர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். They took water baptism. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள். But they had never so much so ever heard about the Holy Ghost. ஆனால் பரிசுத்த ஆவி உண்டு என்கிறதான ஒரு விஷயமே அவர்கள் அறியாதிருந்தார்கள். There are many people in our church or among Christians. நம்முடைய மத்தியிலும் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். They have taken baptism, they don't know why. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், ஏன் எடுத்தோம் என்று தெரியவில்லை. Therefore they are not able to live as a baptized person. ஆகையினால் தான் ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதனாக மனுஷியாக அவர்கள் வாழ முடியவில்லை. 1 Peter 3:21 says baptism is not the washing away of the filth of the flesh, but a good conscience toward God. முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஞானஸ்நானம் என்பது அது வெறும் மாம்ச அழுக்கை நீக்குகிறதான ஒரு கழுவுதல் அல்ல, அது தேவனை பற்றியதான நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If dipping in water alone matters, if dipping in water alone that matters, தண்ணீரில் மூழ்குவது மட்டுமே காரியமாக இருக்கும் என்றால் any number of times you can be dipped. எத்தனை முறையினாலும் நீங்கள் மூழ்கி எழும்பலாமே. Yes, but baptism is only one. ஆனால் ஞானஸ்நானம் ஒரே ஞானஸ்நானமாக That is the இருக்கிறது. right baptism. அதுதான் சரியான ஞானஸ்நானமாக இருக்க That is வேண்டும். the immersion baptism. அது ஒரு மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும். It is a symbol of a person dying to his sin and be raised up to live in the newness of life. தன்னுடைய Romans 6 chapter says. ரோமர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது போல தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு மனிதன் மரித்து அவன் புதிய ஒரு மனுஷனாக அவன் இணைக்கப்பட்டு ஒரு புதிய ஜீவியத்தில் அவன் இணைக்கப்படுகிறான். To walk in the newness of life, he has to die to his own sins. அவன் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடப்பதற்காக தன்னுடைய சொந்த பாவங்களுக்கு மரிக்கிறான். Yes, so this truth if you do not know, you can't walk in the newness of life, you will once again go back to the oldness of your life. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க மாட்டீர்கள், உங்களுடைய பழைய ஜீவியத்துக்கு திரும்பி விடுவீர்கள். Am I right? சரிதானா? Coming to the Holy Spirit, பரிசுத்த ஆவிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது these disciples had taken water baptism, இந்த சீஷர்களை பாருங்கள், இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள். but they had never heard about the Holy Spirit. Forget about they had never received, they never even heard about it. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் என்பது விஷயம் அல்ல, பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே அறியாதிருந்தார்கள். Ignorance. அது அறியாமை. Then Paul asked them, what baptism you were baptized with? அப்பொழுது பவுல் கேட்கிறார், அப்படி என்றால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்று. They said John's baptism. அவர்கள் யோவான் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்று சொல்றார்கள். Then Jesus said John baptized for the remission of sins. இயேசு சொல்லுகிறார் பாவ மன்னிப்புக்காக யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று. But the baptism of Jesus is not just for the forgiveness of sin or for the remission of sin. ஆனால் இயேசு கொடுத்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்காக மட்டுமல்ல, but that they may receive the anointing of the Holy Spirit. Acts 2:38. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. So without the belief for the anointing of the Holy Spirit, you should never go for baptism. ஆகையினால் விசுவாசத்தோடு நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதான விசுவாசத்தோடு நீங்க ஞானஸ்நானம் எடுக்க போக வேண்டும், இல்லை என்றால் போக கூடாது. When Jesus took baptism and came out of the water from Jordan, இயேசு யோர்தானில் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது the Holy Spirit came and rested upon him like a dove. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். In my young days I know many believers. பல விசுவாசிகள் எனக்கு தெரியும். In my young days, என்னுடைய வாலிப நாட்களில் பல விசுவாசிகள் took baptism and come out, they used to receive the anointing. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுதுதானே அபிஷேகம் பெற்றிருக்கிறதை நான் கண்டேன். Baptized people, those of you who have never been baptized by the Holy Ghost,
It is high time for you to receive the anointing. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் தயவு செய்து கவனியுங்கள். இது சரியான நேரம், இது கடைசி நேரம். நீங்கள் ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்கள். Never say simply I can go, because so many people give an excuse. They had known God only in one way. தேவனை ஒரு விதத்தில் தான் அறிந்திருக்கிறார்கள், அதனால் அவர்கள் திருப்தி அடைந்து சாக்கு போக்கு சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். Many people never do anything right. அநேக ஜனங்கள் சரியான விதத்தில் சரியான காரியங்களை செய்கிறதில்லை. You know why? ஏன் தெரியுமா? They look at God only as a good God, loving God, merciful God, compassionate God, sympathetic God, kind God, what and not. அவர்கள் தேவனை நல்ல தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், கருணையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் என்று தான் அறிந்திருக்கிறார்கள். They always say, will my God, loving God, leave me alone? No, he will take me to heaven. அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், என்னை நேசிக்கிற என் அன்புள்ள தேவன் என்னை கைவிடுவாரோ? நிச்சயமா கைவிட மாட்டார், நிச்சயமா அவருடைய வருகையில் சேர்த்துக் கொள்வார் என்பதுதான். If a heart is not good, உங்களுடைய இருதயம் சரி நல்லதாக இல்லை என்றால், you have no right to say my God is good. உங்களுக்கு தேவன் நல்லவர் என்று சொல்லக்கூடிய உரிமை இல்லை. 73rd Psalm verse 1 says, சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, surely God is good to those people whose hearts are clean. தங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Don't have a wrong conception, because my God is a loving God, a merciful God, a good God, he will take me to heaven. No, he cannot be a good God to you if your heart is not clean before him. என் தேவன் மிகவும் நல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர், என்னை நிச்சயமாக தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்வார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் தேவன் யாருக்கு நல்லவர் தெரியுமா? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே தேவன் நல்லவர். Moses says, மோசே சொல்லுகிறார் in Exodus chapter 34, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், the Lord God merciful and gracious, long suffering and abundance in goodness and truth. கர்த்தராகிய தேவன், Verse 6, 6ஆம் வசனத்தில், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன், keeping mercy for thousands, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், forgiving iniquity and transgression and sin, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், and that will by no means clear the guilty. குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டார் என்று சொல்கிறார். So your good God, your compassionate God, your merciful God will never leave you unpunished if you are found to be guilty. இந்த இரக்கமுள்ள தேவன், இந்த மன்னிக்கிற தேவன், அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக தண்டனை கொடுக்காமல் விடமாட்டார் என்று சொல்கிறார். For your sins he will record it to the 4th generation. உங்களுடைய பாவத்துக்காக அவர் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் அதை விசாரித்து தண்டிக்கிறவராய் இருப்பார். So never have a wrong concept. ஆகையினால் தேவனை God, பற்றி, loving God, merciful God will take us all to heaven. Why these doctrines? Why this Bible? நல்ல தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் என்னை கண்டிப்பாக சேர்த்துக் கொள்வார் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் இந்த வேதம், ஏன் நமக்கு உபதேச சத்தியங்கள் எல்லாம்? Bible is a tenet, a law, the book of law. வேதம் என்பது ஒரு நியாய Heaven பிரமாணம் and தான். earth might pass away, not a single jot or a tittle will ever pass away from the Bible. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிறதான ஒரு வள்ளியும் புள்ளியும் அது மாறாது. So never continue in your ignorance is my humble plea to you this evening. ஆகையினால் இன்று மாலை நான் உங்களை பார்த்து வைக்கிறதான ஒரு அன்பான தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், அறியாதவர்களாக அறியாமை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். You should never be blind enough. நீங்கள் குருடாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். Nor your heart should ever be hardened. உங்களுடைய இருதயங்களும் கடினப்பட்டதாக இருக்க வேண்டாம். By repeatedly hearing some truth, your heart is hardened, as if you know everything. நீங்கள் தொடர்ச்சியாக மீண்டுமாக சில சத்தியங்களை கேட்கிறபடினால் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறீர்கள். Most people are under this grip that they have a wrong conception. I know this. அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான ஒரு கடினம். I heard about it. Paul says our mind must be enlightened. பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய மனது பிரகாசமடைய வேண்டும் என்று by the knowledge of the scriptures. வேத வாக்கியங்களின் அறிவின் மூலமாக. And the heart must be always clean. நம்முடைய இருதயங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். Blessed is that man, blessed are the pure heart, they alone can see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். In Romans 11:25, ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், Paul speaks about a group of people who are partly blinded. பாதி குருடாட்டம் பிடித்தவர்களை குறித்து, ஒரு கூட்டத்தாரை குறித்து பவுல் சொல்லுகிறார். They were ignorant about the mystery. அவர்கள் ரகசியங்களை குறித்துதான குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருந்தார்கள், அறிவில்லாமல் இருந்தார்கள். We are not fully blinded, we are partly blinded. நாம் முழுமையாக குருட்டாட்டம் பிடித்தவர், குருடானவர்கள் அல்ல, பாதி குருடாக காணப்படுகிறோம். We know we must obey the truth of baptism. We know we must receive the anointing of the Holy Spirit, but we are partly blinded. We don't know why. From the life of God. அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறி போனார்கள். Through their ignorance. அவருடைய அறியாமையினால். If you are ignorant about any particular truth, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தில் நீங்கள் அறியாமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், Paul says you have become an alien to God.
பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறி போகிறீர்கள். You continue in your ignorance. நீங்கள் உங்களுடைய அறியாமையிலேயே தொடர்ந்து இருக்கிறீர்கள். You must get to know by searching the scriptures. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து இவைகளை கண்டிப்பாக அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். Job said, to know the cause I search. யோபு சொல்லுகிறார், நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். Jesus says, search the scriptures, for in them you have life eternal. இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஏனென்றால் அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Heap up treasures. நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பீர்கள் on for the day of wrath of God. தேவனுடைய கோபாக்கினை நாளுக்கென்று. So ignorance is not excusable. ஆகையினால் அறியாமை என்பது சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. But every doctrine of the church we must have a clear knowledge, then only we can practice it. தேவனுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு உபதேசத்தை குறித்ததான சரியான அறிவு நமக்கு இருந்தால்தான் நாம் அதை பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். Once to die, then we have to face God's judgment. ஒரு முறை மரிப்பதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைவதும் நம்மேல் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 5:10 says, 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது, we all will stand before the judgment seat of Christ to give an account of our life, whether we have done good or bad. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக ஒவ்வொருவரும் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் நிறுத்தப்பட வேண்டும். Ezekiel 22:14 says, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, the day God will be dealing with you, தேவன் உங்களோடு கூட இருக்கும் நாளில் deal with you, that is when he will make you stand before him for judgment. தேவன் உங்களை நியாயம் செய்கிறதான அந்த நாளில் will your heart endure and hand strong? உன் இருதயம் தாங்குமோ? will your hands be strong? உன் கைகள் திடமாக இருக்குமோ? will your conscience ever permit you to stand before God to say, yes, I am clean? உங்களுடைய மனசாட்சி தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்பதற்கு நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா இருக்குமோ? இது நம்முடைய கர்த்தர் எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் வரலாம். The word even shall be witness daily. They all say the coming of the Lord is not much delayed. கர்த்தருடைய வருகை தாமதிக்கிறது என்கிறதான வார்த்தை. The conflict happening in the Middle East, they are preparing, the whole world is preparing for a third world war. மத்திய கிழக்கு தேசங்களில் நடக்கிறதான போராட்டங்கள், யுத்தங்கள், முழு உலகமும் ஒரு மூன்றாம் உலக போருக்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Very soon a beastly kingdom is going to control the whole world. முழு வெகு சீக்கிரத்தில் முழு ராஜ்யங்களும் முழு உலகமும் ஒரு மிருக ராஜ்யத்துக்கு உட்பட போகிறது. Yes, a beastly kingdom. ஒரு மிருகத்தனமான ஒரு ராஜ்யம். Revelation 13:1. வெளிப்படுத்தின விசேஷம் 13:1. and Daniel 7:7 and 8. தானியேல் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். All the words say a beastly kingdom is going to take the power of the whole world. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது ஒரு மிருகம் முழு உலகத்தையும் அரசாட்சி செய்ய போகிறது. And all the nations will be abolished. எல்லா ராஜ்யங்களும் அழிக்கப்படும். Every citizen shall be abolished. எல்லா குடிமக்கள் குடி உரிமைகளும் பிடுங்கப்படும். Every person becomes the citizen of the world. ஒவ்வொரு குடிமகனும் அவன் உலகத்தின் குடிமகன் என்று அழைக்கப்படுவான். And he will have to accept the mark of their government. அந்த அரசாங்கத்தினுடைய முத்திரையை அவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். And you will have to deny your God and worship the government as your God. நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மறுதலித்து விட்டு அந்த அரசாங்கத்தை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். Daniel 7:23 says, தானியேல் 7:23 சொல்லுகிறது, the beast is a government. அந்த மிருகம் தான் அந்த ராஜ்யமாக இருக்கும். A kingdom. அது ஒரு அரசாங்கமாக இருக்கும். There is nothing called antichrist. The kingdom is the antichrist kingdom. அந்த அந்திகிறிஸ்து என்று ஒருவன் வருவான் என்று அல்ல, அவர்களுடைய ராஜ்யம் அவருடைய அரசாங்கம் தான். In case you are left behind when Jesus comes, இயேசு வரும்பொழுது நீங்கள் ஒருவேளை கைவிடப்படுவீர்கள் என்றால், you will become a prey to the government. நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு இரையாகி You விடுவீர்கள். have to deny Jesus and worship him for your survival, or you must resist him that you may be killed by him and you die as a martyr. நீங்கள் இந்த பூமியில் அதற்கு உட்பட்டு வாழ்வதற்காக நீங்கள் இயேசுவை மறுதலிக்கத்தான் வேண்டும். அதற்கு அவர்களுடைய அரசாங்கத்தை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். His ruling will be for 7 years. அவர்களுடைய அரசாட்சி 7 வருடங்களாக இருக்கும். In those 7 years, அந்த 7 God வருஷங்களில் will be sending his judgments and the wrath will be poured upon all the people who know not God and obey not his gospel. தேவனை அறியாதவர்கள் மேல், அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் நீதி உள்ள ஆக்கினையும் கோபாக்கினையும் தேவன் அந்த நாட்களில் செலுத்துவார். There will be many natural calamities. அந்த நாட்களில் அநேக இயற்கை சீற்றங்கள் இருக்கும். Astronomical changes. அந்த இயற்கையின் நிலவரங்கள் எல்லாம் மாறும். The earth also will change. The earth will be reeling to and fro. பூமியும் தடுமாறும். பூமியும் நிலைமாறக்கூடியதா இருக்கும். Because of the sin of man. ஏனென்றால் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக in the 7 years, அந்த 7 வருடங்களுக்குள்ளாக 50% of world population is going to be killed.
முழு உலகத்தினுடைய ஜனத்தொகையில் 50% கொலை செய்யப்படும். Revelation 6:8 says, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் the சொல்லுகிறது, first 3.5 years, 1/4 of the world population will be killed. முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்தில் 1/4 உலகத்தில் அழிக்கப்படும். Now the world population is 800 crores. இப்பொழுது உலகத்தினுடைய ஜனத்தொகை 800 கோடியாக இருக்கிறது. So 200 will be killed. அதில் 200 கோடி ஜனங்கள் கொலை The செய்யப்படுவார்கள். next 3.5 years, அடுத்த 3.5 வருஷத்தில் Revelation 9:15 says, வெளிப்படுத்தின விசேஷம் 9:15 சொல்லுகிறது, and now 1/3 of the world population will be killed. அந்த முழு உலகத்திலும் 1/3 அழிந்து போவார்கள். Killed by natural calamity, killed by wars, இயற்கை சீற்றங்களின் நிமித்தமாக, யுத்தங்களின் நிமித்தமாக killed by அழிந்து wild போவார்கள். beasts, அவர்கள் கொடூரமான மிருகங்களினால் அழிக்கப்படுவார்கள். famines and pestilences. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். Yes, and there will be famine not only for food but also to listen to the word of God. அங்க ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் மாத்திரமல்ல, வசனம் கிடைக்காத பஞ்சமாகவும் அது இருக்கும். God has never called us all for this condemnation. இந்த ஆக்கினை தீர்ப்புகளுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. God has all to be saved. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Live in the fear of God. தேவனுக்கு பயப்படுற பயத்தில் ஜீவியுங்கள். Get to know every truth very carefully. ஒவ்வொரு சத்தியத்தையும் சரியாக அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். And very carefully. கவனமாக அதை Very செய்யுங்கள். systematically. ஒழுங்காக அதை கற்றுக்கொள்ளுங்கள். முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். Half knowledge is more dangerous than no knowledge. பாதி அறிவு என்பது முழுமையாக அறிவு இல்லாமல் இருப்பதை எவ்வளவு ஆபத்தோ அதை விட ஆபத்தாக Many இருக்கிறது. of you are having knowledge. அநேகர் பாதி அறிவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Don't be deceived, please. தயவு செய்து வஞ்சிக்கப்படாதிருங்கள். God wants all of us to be saved and be ready when He comes. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும்படியாகவே தேவன் விரும்புகிறார். Before the third world war starts, 3ஆம் உலக போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக Jesus will have to come. இயேசு கட்டாயமாய் வர வேண்டும். Because ஏனென்றால் the third world war will continue till next 7 years. 3ஆம் உலக போர் என்பது அடுத்த 7 வருஷங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். The children of Israel have to burn the weapons of the army for 7 years. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்த ஆயுதங்களை 7 வருஷங்களாக எரிப்பார்கள் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. whole world is going to come against the land of God, Israel. முழு உலகமும் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக, அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் It's a செய்வார்கள். very big Bible study. அது ஒரு பெரிய வேத பாடம். I give you only some keynotes. நான் உங்களுக்கு சில குறிப்புகள் மாத்திரம் தருகிறேன். 50% of world population will be killed. 50% ஜனத்தொகை கொலை செய்யப்படும். Only 50% will be spared. மீதி பாதி ஜனங்கள் தான் இருப்பார்கள். And the government is going to wear out the saints. பரிசுத்தவான்களை அந்த அரசாங்கம் பரிசுத்தவான்களை விடாது. Daniel says in 7th chapter that the anti-Christian government will wear out the saints. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாங்கம் பரிசுத்தவான்களை ஒழித்து கட்டுகிற அரசாங்கமா இருக்கும். And 13:7 says, Revelation 13:7 says, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, he will war against the saints. அவன் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவனா இருப்பான். In case you are left behind when Jesus comes, நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுவீர்கள் என்றால், yes, the government is going to war against you. They are going to wear you out. அரசாங்கம் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும், உங்களை ஒழித்து கட்டுகிறதில் கவனமாக இருக்கும். Your survival will be a matter of question. நீங்கள் வாழ்வது ஒரு கேள்விக்குறியாக மாறி, You will be found unblameable in holiness. நாம் பரிசுத்தத்தில் குற்றமில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். Without spot and wrinkle of life needs to be preserved. That is what Bible insists upon. கரை திரை பிள்ளை இல்லாதவர்களாக நம்முடைய ஜீவியம் வேதத்தின் அடிப்படையில் சரியான விதத்தில் ஆயத்தப்பட வேண்டும். It may sound very harsh, இது பல பயங்கரமான ஒரு சத்தமாக இருக்கலாம், but it is truth. ஆனால் இதுதான் உண்மை. We love your soul and therefore we preach to you this. உங்களுடைய ஆத்துமாக்களை நேசிக்கிறோம், ஆகையினால் தான் விதமாய் பேசுகிறோம். Let's all be on our knees. எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். God is giving us the warning before time. காலத்துக்கு கொஞ்சம் முன்னதாக தேவன் நமக்கு எச்சரிப்பு தருகிறார். It is not a warning. இது ஒரு எச்சரிப்பு அல்ல. It is a caution board, sign board. இது ஒரு எச்சரிப்பு பலகையாக, அறிவிப்பு பலகையாக காணப்படுகிறது. If we continue a careless life, நாம் இன்னும் கவனஹீனமான வாழ்க்கையை தொடருவோம் என்றால், an ideal life, ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தொடருவோம் என்றால், the end of all things at the hand, Peter says. எல்லாவற்றுக்கும் முடிவு வந்து விட்டது என்று பேதுரு So சொல்கிறார். we need to be very sober. ஆகையால் மிகுந்த தெளிவுள்ளவர்களாக We need to be இருக்க very வேண்டும். careful. நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Make a strong decision. ஒரு கடினமான தீர்மானம் எடுத்துக்கொள்வோமாக. Lord, all these years we continued not knowing the truth exactly and appropriately. ஆண்டவரே, இதுவரைக்கும் சத்தியத்தை ஒழுங்காக சரியான விதத்தில் நாங்கள் அறியாதவர்களாக இருந்து விட்டோம். In our ignorance we continued in partly blindness. நாங்கள் ஒரு பாதி விதமான குருட்டாட்டத்தில் நாங்கள் எங்களுடைய அறியாமையால் Thank you, இருந்து Lord, for விட்டோம். enlightening our eyes of understanding this night. இன்று இரவு எங்களுடைய கண்களை நீர் திறந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். The whole world is heading towards a third world war. முழு உலகமும் ஒரு 3ஆம் உலக போருக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Before you start, you have to come.
அந்த உலகம் போர் துவங்குவதற்கு முன்னதாக நீர் வர வேண்டும். So we have to lift up our heads ஆகையினால் எங்களுடைய தலைகளை நாங்கள் உயர்த்த வேண்டும். and look to all the present events in the world. இப்பொழுது காணப்படுகிறதான எல்லா தீமைகளையும் நாங்கள் பார்க்கும் பொழுது Because the redemption is very, very near at the door. எங்களுடைய மீட்பு மிகவும் சமீபித்திருக்கிறது. Everybody confess. எல்லாரும் இதை சொல்லுங்க. Bring about a change in your life. Life be transformed. Say to God. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து எங்களை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. Get your minds enlightened. உங்களுடைய மனது வெளிச்சம் அடைவதாக. Get your life empowered. உங்களுடைய ஜீவியம் பலனடைவதாக. May a mighty power come upon you. ஒரு பலத்த வல்லமை உங்கள் மேல் வருவதாக. To enlighten your eyes of understanding, give you knowledge. உங்களுடைய கண்களை உங்களுடைய அறிவின் கண்களை திறக்கும்படியாக. Never say anymore I know not. இதுவரைக்கும் நீங்கள் நான் ஒன்றும் அறியாதவன் என்று சொல்லி இருக்கலாம், இனிமேல் அப்படி சொல்ல வேண்டாம். If you say I know not, you search the scriptures and get to know the truth. நான் ஒன்றும் அறியாதவன் என்று சொல்வீர்கள் என்றால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Hallelujah, hallelujah. All surrender your life. எல்லாரும் உங்களுடைய ஜீவியங்களை ஒப்படையுங்கள். Make a strong change. ஒரு உறுதியான மாற்றத்துக்குள் வாருங்கள். Make a strong decision. ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துக் For a கொள்ளுங்கள். change in your life. ஒரு மாற்றம் உங்களுக்குள் உண்டாகட்டும். Don't take it just as a traditional convention. ஒரு பாரம்பரியமான ஒரு கன்வென்ஷன் போல இது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். Maybe this is the last convention. ஒருவேளை இதுதான் கடைசி கன்வென்ஷனா இருக்கலாம். Every genius people in the world they say in this year 2026 the world is going to face lot of changes. அநேக உலகத்தில் இருக்கிறதான அறிவாளிகள் அநேக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் 2026 வருஷத்தில் இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது. Don't belittle it, don't take light of it. இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். All ask the Lord enlighten our eyes. எல்லாரும் கேளுங்கள், ஆண்டவரே எங்களுடைய மனதை பிரகாசிக்க பண்ணும். Everybody cry to God for a moment. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். May He forgive us of all our past sins. நம்முடைய எல்லா கடந்த கால பாவங்களையும் அவர் மன்னிப்பாராக. Let He give us a broken heart and a contrite spirit. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நறுங்குண்ட இருதயத்தை நொறுங்குண்ட ஆவியை தருவாராக. Everybody confess about ignorance of the truth. நம்மை இதுவரைக்கும் சத்தியத்தை அறியாதவர்களா இருந்தோமே, அதை குறித்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மனஸ்தாபப்படுவோம். Let a drastic and dramatic change take place instantly right now. இப்பொழுதுதானே ஒரு சரியான மாறுதல் நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் வந்து பலிக்கட்டும். May the power of God touch you. தேவனுடைய வல்லமை உங்களை தொடுவதாக. Everybody be in the spirit. எல்லாரும் ஆவியில் காணப்படுங்கள். Allow the spirit of God to bring about a change and transformation. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவருக்கு அனுமதியுங்கள். Though the time is run out, we give you 5 minutes more. நான் நேரம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, 5 நிமிடம் மாத்திரம் தருகிறேன். Bible says they that call upon the name of the Lord shall be saved. வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Everybody call upon the name of the Lord to be saved. எல்லாரும் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம் ரட்சிக்கப்படுவதற்காக. Tonight if Jesus comes, what will happen to you? ஒருவேளை இன்று இரவு இயேசு வருவார் என்றால் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? Seriously think about it. இதை குறித்து மிக கவனம் செலுத்தி சிந்தியுங்கள். காலநாதம் தொனித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவாரே. காலநாதம் ஆர்ப்பரிப்புடனே மேகத்தில் ஏறியே. Everybody sing in hope. எல்லாரும் நம்பிக்கையோட பாடுங்கள். எல்லாம் பறந்திடுவாரே. காலநாதம் தொனித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவாரே. காலநாதம் ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவே வானில் தோன்றிடுவார். ஆர்ப்பரிப்புடனே மேகத்தில் ஏறியே மறைந்திடுவார். ஆர்ப்பரிப்புடனே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சக்கவால ரிபங்கலந்தர ஷராதிலந்தர கரானியா சிக்கராதிலந்தர பலஷராதிர மங்கபானா ஹரியா. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise your God, 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 praise your God. Thank you God, thank you God, thank you God. Amen. That the good Lord may be kind enough to remove all our ignorance and help us all to grow in the knowledge of God, in the knowledge of salvation, that we may escape the coming great judgment and the wrath of God and be ready for the rapture. Praise God. தேவனை அறிகிற அறிவிலும் தேவனுடைய ரட்சிப்பு பெறுகிறதான அறிவிலும் நம்மை நாம் வளர்ந்து ஏறும்படியாக தயவுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருந்து நம்முடைய அறியாமை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி கர்த்தருடைய வருகை நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி
வரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah. Giving all praise, glory and honor due unto his great name. Let's lift up our hands and praise God again. அவருடைய பெரிய நாமத்திற்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்தி நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Loving and gracious Father, we praise you and we thank you for having marvelously come down in the midst of Savior, did amazing works of God in the heart of everyone who attend this evening prayer. Thank you for the spoken word, and the word is life, and the word is a spirit. Let it intervene and inspire everybody's spirit of God. I bring about a great, drastic and dramatic change in everybody's life, that the life may be well transformed to be made ready for the rapture. In the event of our being left behind, unfortunately, we may have to face a God, natural calamities, deaths, famines, pestilences, and the brutality of the Antichrist upon our lives. Not a single soul should ever prepare himself for that day. We give them all in the most faithful hands. We are not caught into condemnation. We are caught for salvation. Let the slogan be in everybody's mouth. From today, let every brother and sister who are giving a patient audience to every word that has been spoken to them thus far, we want you to protect the lives of God. Let them live in your fear and always be very careful, to be very sober and watchful in prayers, to keep themselves ready for the rapture. Thank you for this word. In Jesus' precious name, we ask thee, Father. Say amen loudly. Once again. Amen. Now may the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every individual seated here, giving audience very patiently to every word that is spoken to them thus far, and now and until Jesus returns in all his glory. Amen. Hallelujah. 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 I tender a humble apology to all of you for taking more minutes. நிறைய நேரம் எடுத்துக்கொண்டதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். Kindly bear up with me. என்னோடு கூட நீங்கள் சகித்துக் May கொள்ளுங்கள். God bless you all. உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you want special prayers for any of your sickness or any other problems, please come forward, we'll pray. வியாதி பிரச்சனைகள் உள்ளவர்கள், விசேஷமான ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் முன்பாக வாருங்கள். Pray for our chief pastor. He is not keeping good health. நம்முடைய தலைமை பாஸ்டர் சரியான ஆரோக்கியம்